வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி சுவையான குக்கும்பரை வச்சு ஒரு சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். குக்கும்பரை வச்சு சேலட் பார்த்துருப்பீங்க, பச்சையாக சாப்பிட்ருப்பீங்க. சாம்பார் வச்சு பார்த்துருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு 200 கிராம் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய குக்கும்பரு, கூடவே பாசிப்பருப்பு ஒரு 200 கிராம், 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு 6 பல் பூண்டை வந்து 2 வெட்டி இருக்கணும். ஒரு பீலர் எடுத்து நல்லா தோல் சீவிக்கணும். தோலை சீவிட்டு பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்குவோம். வெள்ளரிக்காய்னு பார்த்திங்கன்னா மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம் நிறைய சத்து இருக்குது. நீர்ச்சத்தும் நிறைய இருக்குது. இது ஹார்ட் அட்டாக் வரதுலேருந்து தடுக்கும். மற்றும் கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ சீசன் நிறைய எடுத்துக்கோங்க. உடம்பை வந்து வெயிட் போடாமல் பார்த்துக்கும். பச்சையாகவே சாப்பிட்லாம். பச்சையாக சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. குழந்தைங்க பச்சையாக சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி சாம்பாரில் போட்டு கொடுங்க. வாங்க சாம்பார் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். 3 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், பூண்டு, பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கலந்துருவோம். ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாம் இது நீக்கும். அதனால் நிறைய எடுத்துக்கலாம் உணவில். வாட்டர் கண்டென்ட் அதிகமாகிறதுனால ரொம்ப நல்லது. மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். மிளகாய் தூள் 1 ஸ்பூனு. பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக வெட்டிக்குவோம். அப்போ சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு கிரிஞ்சியும் நல்லா கிடைக்கும். இப்போ குக்கும்பரை சேர்த்திக்கலாம். பொடி பொடியாக வெட்டியிருக்கேன் குக்கும்பர். இதை சாப்பிடும்போது குக்கும்பர் மாதிரியே தெரியாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து அதனுடைய நீர்ச்சத்தெல்லாம் வெளியே வரும். பாசிப்பருப்பு, வேக வச்ச பாசிப்பருப்பை லைட்டாக கடைஞ்சி அதோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதனுடைய டேஸ்ட் வந்து பாசிப்பருப்போட டேஸ்ட்டு குக்கும்பரை மிக்ஸ் ஆகி டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும். சால்ட் டேஸ்ட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குவோம். பார்க்குறதுக்கு வெள்ளரிக்காய் குழம்புன்னு தெரியாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 7 மினிட்ஸ் மூடி விடுவோம். அப்போ தான் காய் வேகும். வெந்துச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பச்சை வாசனைலாம் போகும், குக்கும்பரோட பச்சை வாசனை. இந்த சமயத்தில் என்ன சேர்த்தணுன்னா துருவிய தேங்காய் எடுத்துக்கணும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும். பாசிப்பருப்பு வேகமாக கெட்டியாகிடும். பாருங்கள், ஆல்ரெடி கெட்டியாகிடுச்சு. திரும்ப ஒரு 3 மினிட்ஸ் மூடி வச்சு எடுப்போம். காய்கள்லாம் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், காய்கள்லாம் நல்லா வெந்துச்சு. இப்போ குழம்பு பார்க்கும்போதே சாப்பிட தோணும், அந்த அளவுக்கு இதாகிடும். கொத்தமல்லி தழை தூவுவோம். வாசனை கொத்தமல்லி தழை டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை உடம்புக்கு நல்லது. எல்லா சமையலும் சேர்த்துக்கணும். பாருங்க, பார்க்கவே தெரியல அது குக்கும்பர் மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.